ஒரு சிறுவன் தன் பாட்டி ஒரு கடிதம் எழுத பார்த்து கொண்டு இருந்தான். அப்ப அவன் கேட்டான், நம்ம இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணும் பாட்டி, அதை பத்தி எழுதிட்டு இருக்கீங்களா, ஒரு கதையா அப்படின்னு கேக்குறான். அப்ப பாட்டி அவங்க எழுதுறத நிறுத்திட்டு சொல்றாங்க, ஆமா நான் உன்னை பத்தி தான் எழுதுறேன். ஆனா இங்க வார்த்தைகளை காட்டிலும் நான் பயன்படுத்தும் இந்த பென்சில் தான் முக்கியம். நீ பெரியவன் ஆகும்போது இந்த பென்சிலை போல நீ என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பையனுக்கு சொல்றாங்க. அவன் சொல்றான், என்ன பாட்டி இது சாதாரண பென்சில் தானே, இதுல என்ன பெரிய ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேக்குறான். அப்ப பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, அதுல நிறைய குணம் இருக்குப்பா. முதலாவது இந்த பென்சில் பெரிய வேலைகளை என்ன செய்யும், செய்ய முடியும். ஆனா அதுவாக என்ன செய்யாது, எழுதாது. அதை ஒருத்தவங்க பிடிச்சுதான் எழுதணும். அந்த கை ரொம்ப முக்கியம். அதே போலதான் நீ ஒரு பென்சில் மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். உன்னால என்ன செய்ய முடியாது, தானாக இயங்க முடியாது. கடவுள் என்ன செய்யணும், உன்னை இயக்க வைக்கணும். அதனால நீ எப்பவுமே என்ன செய்யணும், உன் வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கு கடவுள் கிட்ட ஒப்படைக்கணும். அவர் உன்னை வழி நடத்துவாரு அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது குணம் இதுல என்ன இருக்குன்னா, இந்த பென்சிலை நம்ம ஷார்ப் பண்ணோம்ல, அப்ப ஷார்ப் பண்ணும்போது என்ன செய்யும், ஷார்ப் வலிக்கும்ல. அதே போலதான் நமக்கு வாழ்க்கையில சில துன்பங்கள்லாம் வரும். அவங்கதான் என்ன செய்யணும், அந்த துன்பங்களா நம்ம ஏத்துக்கணும். அப்பதான் அவை நம்மள என்ன செய்யணும், நல்ல ஷார்ப்பா மனுஷனாக நம்மள மாற்ற முடியும். மூணாவது குணம் இந்த பென்சில்ல என்ன இருக்குன்னா, இந்த பென்சில் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இரேசர் இருக்கு, ஒரு ரப்பர் இருக்கு. அது என்ன செய்யும், ஏதாவது நம்ம தவறு செய்த அழிச்சிடும். அது போல நீ செய்யற தவறுகளை திருத்துவது தவறல்ல, அது என்ன செய்யணும், அது உன்னை சரியான பாதையில என்ன செய்யணும், வைத்திருக்கும் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு முக்கியமான குணம் இருக்கு. அது என்னன்னா, இந்த பென்சில் எங்க எழுதினாலும் என்ன செய்யும், ஒரு தடயம் விடும். அதே போல உன் வாழ்க்கையில செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு அடையாளத்தை விட்டு செல்லும். அதனால நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் நம்ம நினைச்சு செய்யணும். இந்த சாதாரண ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டா எவ்வளவு ஒரு நல்ல காரியங்கள் நம்ம கத்துக்கிறோம் இல்லைங்களா. இந்த பென்சில் மூலம் இந்த ஒரு 4 குணத்தை நம்ம கேட்ட நம்ம எப்படி நமக்கு மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு சமாதானத்தோட தூங்குங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.